ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த அருமையான கபடி போட்டிக்கு வரவேற்கிறேன். இப்ப நடக்கிற கபடி போட்டியோட ஃபைனல் மேட்ச் இது. இந்த ஃபைனல் மேட்ச்ல மோத போறது சூர்யாவுடைய கபடி கிளப். அவங்க கூட இன்னொரு டீம் டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க. இப்ப ஸ்டேஜுக்கு நடுவில் இருக்கிற ட்ராஃபியை நீங்களே பார்க்கலாம். வெற்றி பெற போறவங்களுக்காக கொடுக்க போற ட்ராஃபி இதுதான். பல பலனுக்கு பாருங்க, வின்னிங் ட்ராஃபி. இந்த ட்ராஃபியை ஜெயிக்க போறது எந்த டீம்? இப்ப இதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ரெண்டு டீம்ஸ்மே ரொம்ப டஃப்பான டீம். இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்ற விஷயத்தை நிச்சயமா யாராலையுமே சொல்ல முடியாது. இது எல்லாமே இப்ப கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கு. இப்ப சூர்யாவோட டீம் ஆரவாரத்தோட வெளியே வந்துகிட்டு இருக்காங்க கபடி போட்டிக்காக. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அப்போசிஷன் டீமும் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள பிரம்மாண்டமா கைத்தட்டலோட வரவேறுங்க. உங்க பலமான கைத்தட்டலை கொடுத்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய கைத்தட்டல் தான் அவங்க சிறப்பா விளையாடுறதுக்கான காரணமா இருக்க போகுது. கம் ஆன், எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. cheer up cheer up. இப்போ ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் கபடி கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய கிராண்ட் ஃபைனல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்ற விஷயம் நிச்சயமா யாருக்குமே தெரியல. இதுல ஜெயிக்க போறது சூர்யாவோட டீமா இல்ல அவங்களுடைய அப்போசிஷன் டீமா? இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் பிரகாஷை நான் தோக்கடிச்சு என்னோட கனவை நான் பூர்த்தி பண்ணிக்கணும். எங்க அம்மாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் நான் யாருங்கிறத நிரூபிக்கணும். இந்த அவினாஷ் யாருக்கும் சலிச்சவன் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியணும். இந்த கப்பை நான் கண்டிப்பா ஜெய் பண்ணி பையன்கிட்ட பார்க்க கொடுத்துருக்கேன். எந்த நிலைமை வந்தாலும் சரி, நான் ஹோட்டல் கட்டுற கனவை நிறைவேற்றியே தீருவேன். ஓகே, இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா கப்பை ஜெயிக்க போறது யாரு? ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான் இருக்குல்ல. இந்த இறுதி போட்டி ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்குங்க. ரெண்டு டீமே ரொம்ப பயங்கரமான டீம், பலம் பொருந்திய டீம். இதுல ஒரு டீம்ல இருக்கிறவங்க இன்னொரு டீமுக்கு நிச்சயமா எந்த விதத்திலையும் சலச்சவங்க இல்லைன்றதை நாம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். எஸ், ஒன் அண்ட் ஒன்லி அபய். அப்போசிஷன் டீம்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருக்காங்க. அவங்க டீம்ல இருக்கிறவரை தூக்கிட்டு இப்ப அபய் உள்ள வந்திருக்காரு. ஆனா சூர்யாவோட டீம்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அபயோட வருகை எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு யாருக்கும் புரியல. இனிமே நடக்க போற விஷயத்தை நாம பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைனல் கேம் இப்ப கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. இந்த கபடி சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்றதை நாம பார்த்து நாங்க தெரிஞ்சுக்க போறோம். கம் ஆன் நண்பர்களே, இப்ப அப்போசிஷன் டீம்ல ரொம்பவே கடுமையான வீரர் இருக்காரு. ஒன்னு அபய், இவர் ரொம்ப வருஷமா டீம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தான் பிரகாஷ். இவரை பத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இந்த போட்டியில இவரும் ஒரு சிறந்தவர் தான். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க டீமுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். அதுவும் இந்த ஃபைனல்ல பிரகாஷ் ஒரு அனுபவம் இருக்கிற நல்ல ஒரு டிஃபெண்டர். ரைடருக்கு முன்னாடி வந்து தடுக்கிறதுல அவர் வல்லமை பொருந்தவர். எல்லாரையும் ரொம்ப ஈஸியா பிளாக் பண்ணிடுவாரு. அவர் கண்ட்ரோல் பண்றது நிச்சயமா ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். எல்லாரையுமே ஈஸியா பிடிச்சிருவாரு. அவரோட பர்டிகுலர் திறமை என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசியா யாரையாவது ஒருத்தர் சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்துருவாரு. அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாகும். Come on, boys. நான் தான் சொன்னேன்ல, என்ன பண்றதா இருந்தாலும் மைதானத்துல பண்ணுங்கன்னு. இப்ப பார்த்தாச்சுல, உங்களோட அப்புறம் உங்க டீமோட குரு இப்போ எதிரணியில வந்து நிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து நிக்கணும்ல. விளையாட்ட வினையா விளையாடக்கூடாது. வெனை விதைச்சவன் வினைய அறுப்பான். அதுதான் விளையாட்டிலும் நடக்கும். உங்க பையனை தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, கண்டிப்பா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் டீமுக்கு குருவே தேவைப்படாது. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க குரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. விளையாடணுங்கிற வெறியே போதும். இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க கண்டிப்பா அதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க.